வெல்கம் பேக் டு மை சேனல் டேல்ஸ் பை ஸ்ரீ. இன்னைக்கு ஈஸ்டர் ஹாலிடேஸ்ங்க. ஸோ நாங்கள் வந்து மேரிஸ்வல்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 2 hours டிரைவ், ஒரு சின்ன ரோட் ட்ரிப். இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்ஸாக போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதாவது ஈஸ்டருக்கு ப்ரீவியஸ் டே. இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் ஈஸ்டருக்கு 4 days பிரேக் விடுவாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ரோட் ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேரிஸ்வில் கிளம்பிட்டோம். இது கம்ப்ளீட்லி அன்பிளான் ட்ரிப்பு. அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா பிளான் ட்ரிப்பை விட அன்பிளான் ட்ரிப் தான் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 hours டிரைவு. அங்கே நிறையா அழகான வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே ஸ்டார்ட் ஆக குளிர் பயங்கர ஜாஸ்தியாயிரும். அதனால இந்த வெயிலை நம்ம விட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அது கிளம்புறது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஹியூம் ஃப்ரீவே. இந்த ஹியூம் ஃப்ரீவே பிடிச்சி தான் நம்ம வந்து மேரிஸ்வில் போக முடியும். இந்த ஹியூம் ஃப்ரீவேக்கு மேரிஸ்விலுக்கு நடுவில் நிறைய சபர்ப்ஸ் தாண்டி போவோம். சபர்ப்னா என்னென்னா, இங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாவை தான் சபர்ப்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சில சபர்ப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். அது நம்ம அந்த சபர்ப் வர வர அந்த சபர்ப் பற்றி பேசுவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஏர்போர்ட் ரோடு. இந்த ஏர்போர்ட்டில் இந்த எக்ஸிட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிடலாம். அண்ட் இதே ரோட்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸிட் பிடிச்சிங்கன்னா சிட்னி எக்ஸிட்டு. அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிட்னிக்கு போயிடலாம். ஸோ சிட்னி வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 9 to 10 hours டிரைவ் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரோடு பயங்கர பிஸியாக இருக்குது. ஏன்னா இங்கே ஹாலிடேஸுங்கிறப்ப பீப்புள் வந்து அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயாவது அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இந்த மேரிஸ்வில்லை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அங்கே பட் நிறைய அழகான ஃபால்ஸ் இருக்குது, பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்ப்போமே அப்படின்னு கிளம்புன இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து கிரீன்ஸ்பரோ. இந்த கிரீன்ஸ்பரோ நேமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப அழகான சபர்பு. அதை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்டம், டைமண்ட் கிரிக் எல்லாமே அடுத்தடுத்த சபர்பு, ரொம்ப அழகான சபர்பாக இருக்கும். அண்ட் இது போகிற ஏரியா பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹில்லி ஏரியாவாக தான் இருக்கும், பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் இங்கே வந்து என்னென்னா நிறைய டென்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய இங்கே வந்து வைல்ட் கிராசிங் இருக்கும். என்ன தான் நம்ம போகிற வழி ரொம்ப அழகாக இருக்குது, இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும். அந்த லீவ்ஸ் கலர் மாறிடும், எல்லோயிஷ் மெரூனிஷாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்னால இந்த பாதையில் வந்து நிறைய ஆபத்தும் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஆஸ்திரேலியன் நேட்டிவ் அனிமல்ஸான கேங்குரு, வாம்பாட்ஸ், இல்லாட்டி கோயலா, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறைய கிராஸ் ஆகும். ஸோ அங்கே ஆல்ரெடி போர்டு போட்டிருப்பாங்க, சைன் போர்டில் இருக்கும். இல்லை என்ன நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னா, இந்த கேங்குரு அனிமல் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான அனிமலு. ரொம்ப ஃபியர்ஸாக இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. அதனால இங்கே வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு தனி கனெக்ஷன் இல்லை. எல்லாருமே டேப் வாட்டர் தான் குடிப்போம். அண்ட் இந்த மேரிஸ்வில் டேப் வாட்டர் தான் பெஸ்ட் டேப் வாட்டர் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு அவார்ட் வாங்கியிருக்கு. அது ஏன்னா இந்த ஸ்டீவன்சன் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர வாட்டர் தான் நாங்கள் மேரிஸ்வில்ல குடிக்கிறாங்க. அது வந்து அதோட டேஸ்ட்டும் அதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அங்கே மேரிஸ்வில் போகும்போது அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தண்ணி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஏன்னா வந்து அதோட சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் பொறுத்து தான், அதே மாதிரி லோக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்து அந்த டேஸ்ட் மாறும். மெல்பர்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து நல்லா சிறுவாணி வாட்டர் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். நாம் இப்போ ஆல்மோஸ்ட் மேரிஸ்வில் நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 10-15 minutesக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் இருக்க ட்ரீஸில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் க்ரீன் அண்ட் எல்லோயிஷாக இருக்குது. இன்னும் 2-3 weeks கழித்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரே இருக்காது, ஃபுல்லாக மெரூனிஷ் அண்ட் எல்லோயிஷாக தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஐ திங்க் இன்றைக்கி நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்லாட்டில் ஒரு இடம் கூட ஃப்ரீயாக இல்லை, ஃபுல்லாக
கார்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்க்கிங் கண்டுபிடிக்க தான் நாங்கள் இப்போ அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக ட்ராவல் டைம் எங்களுக்கு 2 hours தான். பட் எங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட் கண்டுபிடிக்கவே 30 minutes ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு கெஃபே இருக்குது, கண்ட்ரி கெஃபேன்னு. இங்கே வந்து ஒரு 30 minutes வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மற்றதை பார்ப்போம். இந்த கெஃபே பார்த்தீங்கன்னா மேரிஸ்வில் கண்ட்ரி பேக்கரி. இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் இங்கிலீஷ் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். 30 minutes வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்தது ஆர்டர் எதுவும் பண்ண முடியும். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. ஸோ இருந்த சிக்கன் பை, அப்புறம் சிப்ஸு, அப்புறம் சிக்கன் ஃபொக்காசியா இதெல்லாம் டக்குன்னு சாப்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னா ஸ்டீவன்சன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நான் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. ஸோ வாங்க இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஸ்டீவன்சன் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. பட் பார்க்கிங் நமக்கு கிடைக்கல. ஸோ முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ஒரு 20 minutes நடக்கணும். வாங்க நம்ம நடந்துகிட்டே பேசுவோம். இதுதான் ஸ்டீவன்சன்ஸ் ஃபால்ஸ் வாக். ஸோ இப்போ ஃபால்ஸ் சவுண்ட் ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 15 minutes வாக் இருக்குது. இது நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ்க்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வா, சூப்பராக இருக்குது. இன்னும் பக்கத்தில் போய் கொஞ்சம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டீவன்சன் வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சரோட அழகே அழகு தான். இதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அங்கே தண்ணி பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குது. இது உண்மையிலே சொல்ல போனோம்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இங்கே வந்து ஒரு 10 minutes நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மனசு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. ஸோ இது நான் சொல்கிறத விட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ இதுதான் மேரிஸ்வில் பிரைமரி ஸ்கூல். ஸோ இந்த சப்பர்ப் வந்து ரீஜனல் சைட் ஆஃப் விக்டோரியாவில் இருக்குது, ரீஜனல் பார்ட் ஆஃப் விக்டோரியாவில் இருக்குது. இங்கே வந்து ஆட்கள் கம்மி தான். ஸோ இங்கே யூஸ்வலாகவே வந்து ஆட்டம் சீசனில் தான் கூட்டம் வரும். அதர்வைஸ் இந்த இது வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஒரு இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு டவுன் தான் இது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:40 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டானிக்கல் கார்டன்ஸ் போகலான்னு நினச்சோம். பார்த்தா அங்கேயும் பார்க்கிங் ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எகெயின் 5 o'clock வந்து க்ளோசிங் டைம். ஸோ போய் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மெல்பர்னுக்கு திரும்பிட்டோம். இப்போ இங்கே சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனோன்னே நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாங்கள் காஃபி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வண்டி நிறுத்திட்டு உள்ளே காஃபி ஆர்டர் பண்ண வந்தேன். இப்போ இங்கே மெல்பர்ன், சிட்னிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30, 7 கெஃபே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் மத்தியானம் 3, மேக்ஸிமம் 3:30 கெஃபே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் KFC, மெக்டி, ஹங்க்ரி ஜாக்ஸ் அந்த மாதிரி கடையில் நிறுத்தி வாங்கலாம். இல்லாட்டி பெரிய பெட்ரோல் ஸ்டேஷன்லலாம் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும். அங்கே போய் நம்ம காஃபி வாங்கிக்கலாம், ஹாட் சாக்லேட் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். நானும் அதே மாதிரி தான் 2 காஃபி வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்ல மியூசிக்கோட ஜாலியாக ரிட்டர்ன் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஆகுது. இப்போவே இங்கே இருட்ட ஆரம்பிச்சிரும். இன்னும் ஒரு ½ an hourல பார்த்தா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே இருட்டிடும். பிகாஸ் வின்டர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இங்கே டேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே டைம் வந்து 6:15 ஆகிடுச்சு. நல்லா இருட்டிடுச்சு. இப்போது வின்டர் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து டே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பட் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம 2-3 ஸ்பாட்ஸ் கவர் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஃபால்ஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலுமே அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அது ஃபால்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஆகிடுச்சு. சரி, வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு அன்றைக்கி நாளை நல்ல விதமாக முடித்தோம்.
நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கோ பீச்சோ ஃபால்ஸ்க்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நல்லா பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்லி சஜஷன் தான், அட்வைஸ் எல்லாம் இல்லை. ஓகே, until I see you next time. டாட்டா, பை பை. பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.